الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأفضل الصلاة والتسليم على محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابته أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله عز وجل: وإذا قيل له اتق الله أخذته العزة بالإثم فحسبه جهنم ولبئس المهاد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மனிதர்கள் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்களாக, பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: குல்லு பனி ஆதம ஹத்தா வ கைருல் ஹத்தாஈன தவ்வாபூன். ஆதமுடைய பிள்ளைகள், அதாவது மனிதர்கள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்களே. பாவம் செய்யக்கூடிய இந்த மனிதர்கள் சிறந்தவர்கள் யாரெனில், பாவம் செய்த பிறகு தௌபா செய்யக்கூடியவர்கள். எனவே மனிதர்கள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். நான் சில நன்மையான விஷயங்களை செய்வேன், ஆனால் சில விஷயங்களில் பாவம் செய்யக்கூடியவனாக நான் இருப்பேன். நீங்கள் அந்த பாவத்தை செய்யாவிட்டாலும் வேறு சில விஷயங்களில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். இப்படி இருக்கும் பொழுது நமக்கு நல்லுபதேசம் செய்யப்பட்டால், நான் உங்களுக்கு உபதேசம் செய்தால் நீங்கள் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் என்னிடம் இருக்கக்கூடிய பாவத்தை கண்டு எனக்கு உபதேசம் செய்தால் நான் அந்த நல்லுபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நல்லுபதேசம் செய்யப்பட்டால், நல்லுபதேசம் செய்யப்படுவதை வெறுக்காமல் அதை ஏற்றுக்கொள்வதை குறித்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய சபையில் ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். இத்தொடர்பாக ஒரு ஹதீஸை கொண்டு நான் என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: இன்ன அஹப்பல் கலாமி இலல்லாஹி அன் யகூல் அல் அப்த். அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த பிரியமான வார்த்தை என்னவென்றால், ஒரு அடியார் இப்படி சொல்வதாகும் என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள்: சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக வதபாரக ஸ்முக வதஆலா ஜத்துக வலா இலாஹ கைருக். பலரும் தொழுகையின் ஆரம்பத்தில் ஓதக்கூடிய துவா சனா என்கிற பெயரில் பலரும் இந்த துவாவை ஓதுவார்கள். அந்த திக்ரை, அந்த துவாவை ரசூல் அவர்கள் இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த வார்த்தைகள் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக். யா அல்லாஹ், நீ தன்னுடைய புகழால் பரிசுத்தமானவனாக இருக்கிறாய். வதபாரக ஸ்முக, உன்னுடைய பெயரும் பரக்கத் பொருந்திய பெயராக இருக்கிறது. வதஆலா ஜத்துக, உன்னுடைய மகிமை மிக உயர்ந்தது. வலா இலாஹ கைருக, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்கிற இந்த வார்த்தைகள் மிக சிறந்த வார்த்தைகள், அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான வார்த்தைகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸுடைய ஆரம்பத்திலே சொல்கிறார்கள். ஒரு சில ஹதீஸுகளிலே அஃதலுல் கலாமி லா இலாஹ இல்லல்லாஹ், மிக சிறந்த வார்த்தைகள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வந்திருக்கிறதே என்று சொன்னால், அதுவும் சிறந்த வார்த்தைகள் தான், இதுவும் சிறந்த வார்த்தைகள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஹதீஸிலும் இது மிக சிறந்த வார்த்தை, இது மிக சிறந்த அமல் என்று சொல்வார்கள். எல்லாமே சிறந்த வார்த்தைகள், சிறந்த அமல் என்கிற பட்டியலில் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அதை முரண்பாடாக பார்க்க தேவையில்லை. அந்த ஹதீஸில் லா இலாஹ இல்லல்லாஹ் சிறந்த வார்த்தை என்று ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களே, இந்த ஹதீஸிலே சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக வதபாரக ஸ்முக வதஆலா ஜத்துக வலா இலாஹ கைருக தான் சிறந்த வார்த்தை என்று இந்த ஹதீஸ் சொல்கிறதே என்று சொன்னால், ஆம், அதுவும் சிறந்த வார்த்தை, இதுவும் சிறந்த வார்த்தை. அதுவும் சிறந்த திக்ர் தான், இதுவும் மிக சிறந்த திக்ர் தான். குறிப்பாக இந்த ஹதீஸில் வலா இலாஹ கைருக என்று சொல்லும்பொழுது அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருளும் அந்த வார்த்தையில் உள்ளடங்குகிறது. வலா இலாஹ கைருக், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருளும் அதுதான், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. எனவே ரசூல் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த இத்தகைய வார்த்தைகளை கொண்டு நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்வது தான் என்னது, சுயமாக சில வார்த்தைகளை உருவாக்கி, சுயமாக சில திக்ர்களை உருவாக்கி, சுயமாக சில சலவாத்துகளை உருவாக்கி அதை சொல்வதை விட ஹதீஸில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கொண்டு திக்ர் செய்வது தான் மிக சிறந்த வழியாகும். இதை சொன்ன பிறகு அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்: وَأَبْغَضُ الْكَلَامِ إِلَى اللَّهِ أَنْ يَقُولَ الرَّجُلُ لِلرَّجُلِ اتَّقِ اللَّهِ. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத, அல்லாஹ் அதிகம் வெறுக்கக்கூடிய வார்த்தை என்னவெனில், ஒரு நபர் இன்னொரு நபரை பார்த்து இத்தகில்லா,
அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று சொல்லும் பொழுது அவரோ சொல்கிறார், ஃபயகூல் அலைக பினஃப்சிக், நீ தன்னை கவனி. என்னிடம் வந்து உபதேசம் செய்வது அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று சொல்வதெல்லாம் விட்டுவிட்டு நீ தன்னுடைய வேலையை பார் என்று சொல்வார்களே சில பேர். இதுதான் அல்லாஹ்வுக்கு மிக வெறுக்கத்தக்க வார்த்தை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அப்படி இருக்க அன்பானவர்களே, நம்மிடம் உபதேசம் செய்யப்பட்டால் இது பாவம், நீங்கள் இப்படி செய்வது தவறு, இப்படி நீங்கள் சொன்னது இப்படி பேசியது தவறு, இப்படி செய்யக்கூடாது, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று உபதேசம் செய்யப்பட்டால் அது உண்மையிலேயே ஒரு தவறாக இருக்க அதை என்ன செய்ய வேண்டும்? உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், நான் செய்தது தவறுதான், இனிமேல் நான் தன்னை திருத்திக் கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ் என்று அந்த நல்லுபதேசத்தை ஏற்றுக்கொள்வதுதான் நல்லடியார்களுடைய அடையாளம். நல்லுபதேசம் செய்யப்பட்டால் அதை வெறுப்பது, அதை எடுத்துக்கொள்ளாமல், அதை கபூல் செய்யாமல் அதை விட்டுவிடுவது, இது தீயவர்களுடைய அடையாளமாகும். எனவே முதலாவது விஷயம், நல்லுபதேசம் செய்யப்பட்டால் அதை வெறுக்கக்கூடாது, அந்த நல்லுபதேசத்தை கேட்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்ரா அத்தியாயத்தில் சொல்கிறான், வஇதா கீல லஹு இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று அவனிடம் சொல்லப்பட்டால், அஹதத்ஹுல் இஸ்ஸத்து பில் இஸ்மி ஃபஹஸ்புஹு ஜஹன்னம் வலபிஸல் மிஹாத், அவனுடைய பெருமை அவனை விஷமம் செய்து பாவத்தை செய்யும்படியே இழுத்து பிடித்து கொள்கிறது, ஆகவே அவனுக்கு நரகமே தகுதியாகும், நிச்சயமாக அது தங்குமிடங்களில் மிக கெட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே உபதேசம் செய்யப்பட்டால் அந்த தெற்பெருமை, இவன் சொல்லி நான் என்ன கேட்பது, இவன் யார் என்னிடம் வந்து உபதேசம் செய்வதற்கு, அவன் பாவம் செய்யவில்லையா, அவன் உத்தமனா, அவன் மலக்குமார் போன்ற வாழ்க்கையா வாழ்கிறான் என்றெல்லாம் யோசிக்கக்கூடாது. செய்யக்கூடிய ஒரு தவறை தானே சுட்டி காட்டுகிறார், அந்த பேச்சு சரியானது. அவர் 1000 தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அதை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நான் பொய் சொல்பவனாக இருக்கிறேன். உதாரணத்திற்கு ஒருவர் வந்து இப்படி பொய் சொல்லக்கூடாது என்று சொன்னால் அவர் வேறு சில தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், புறம் பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது வேறு சில பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அந்த பாவம் செய்கிறார் என்று எனக்கு தெரிந்திருக்க நான் நினைச்சக்கூடாது, பொய் பேசாதீர்கள் என்று உபதேசம் செய்யும் பொழுது நீ மட்டும் உத்தமனா, நீ புறம் பேசவில்லையா, நீ இப்படி செய்யவில்லையா என்றெல்லாம் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது என்று அவர் செய்த அந்த உபதேசம் சரியானது. நான் செய்யக்கூடிய ஒரு தவறை தான் அவர் என்ன செய்கிறார், சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உபதேசத்தை வெறுக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். அவன் சொல்லி நான் என்ன கேட்பது என்கிற அந்த தற்பெருமை உள்ளவன் தொடர்ந்து அந்த பாவத்தை செய்து அந்த உபதேசத்தையும் மறுத்து விடுகிறான் என்று சொன்னால் ஃபஹஸ்புஹு ஜஹன்னம், நரகம் அவனுக்கு போதுமானது, நரகம்தான் அவனுக்கு மிக தகுந்த இடம். வலபிஸல் மிஹாத், அது தங்கும் இடங்களில் மிக கெட்டது, மோசமானது. அன்பானவர்களே, இவ்வாறு நல்லுபதேசம் செய்யப்படும் பொழுது அதை வெறுப்பது, அதை ஏற்க மறுப்பது நல்லடியார்களுடைய வழிமுறை அல்ல. அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அதையெல்லாம் படித்து பார்க்கும் பொழுது அவர்கள் ரசூல்மார்களுடைய அழைப்பை ஏற்க மறுத்தார்களே, இது என்னது? நபிமார்கள் எல்லோரும் யார்? நல்லுபதேசம் செய்யக்கூடியவர்கள், செய்யும் தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவர்கள். அதை மறுத்த கூட்டங்கள் தான் இந்த காஃபிர்களுடைய கூட்டங்கள், பாவிகளுடைய கூட்டங்கள். எனவே நல்லுபதேசம் செய்யப்பட்டால் அதை மறுப்பது காஃபிர்களுடைய வழி, அது பாவிகளுடைய ஃபாசிகீன்களுடைய வழி, அது முஃமினீன்களுடைய வழி அல்ல, முஸ்லிமீன்களுடைய வழி அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு உபதேசம் செய்தார்கள். ஃபிரௌன் தன்னை தானே ரப்பு என்று சொல்லி கொண்டிருந்தான். அன்ன ரப்புக்குமுல் ஆலா, அந்த பேச்சில் அவன் பொய்யன் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். தன்னை ரப் என்று சொல்பவனுக்கு அதில் ஒரு குழப்பம் எல்லாம் இருக்க வாய்ப்பில்லை. தெரிந்தேதான் அவன் பொய் சொல்கிறான், மக்களை ஏமாத்துகிறான், வழிகெடுக்கிறான். அப்படி இருக்க மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து உபதேசம் செய்தார்களே பல முறை, அந்த உபதேசத்தை அவன் ஏற்றுக்கொண்டானா? ஏற்றுக்கொள்ளவில்லை. சாகும் பொழுது உயிர் பிரிய போகிறது என்று பார்த்த பிறகுதான் நினைச்சுகிறான், திருந்த முயற்சி செய்கிறான், நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன் என்று கலிமாவை சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் நம்பிக்கை கொண்டதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்கவில்லை. இப்படி உபதேசம் செய்யப்பட்டால் அதை மறுப்பது ஃபிரௌனுடைய வழி, அது காஃபிர்களுடைய குஃபாருடைய வழி. ஹாரூன் என்கிற ஒரு மிகப்பெரிய செல்வந்தன், பணக்காரன் இருந்தான். அதே ஃபிரௌனுடைய காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை சார்ந்தவன், பனி இஸ்ராயீலை சார்ந்தவன்.
பனி இஸ்ராயீலை சார்ந்த ஒரு பெரிய செல்வந்தன். அவனும் கிடைத்த அந்த சொத்து செல்வம் அதன் அடிப்படையில் அகம்பாவம் கொண்டான், தற்பெருமையில் விழுந்து விட்டான். உபதேசம் செய்யக்கூடியவர்கள் உபதேசம் செய்தார்கள், வந்து சொன்னார்கள், அஹ்சின் கம அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் எப்படி உனக்கு நன்மை செய்திருக்கிறானோ அதேபோல் நீயும் மக்களுக்கு அந்த காசை கொடுத்து சதகாத்துகளை கொடுத்து நீயும் நன்மை செய், அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்தது போல் நீ மக்களுக்கு உபகாரம் செய் என்று சொல்லப்பட்ட பொழுது அவன் என்ன செய்யவில்லை, அந்த நல்லுபதேசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக சொன்னான், ஹாதா மின் இல்மின் இந்தி, இது என்னுடைய கல்வி, என்னுடைய டேலண்ட், என்னுடைய திறமையை கொண்டு சம்பாதித்த காசு, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த, அல்லாஹ் நன்மை செய்தான், அல்லாஹ் எனக்கு உபகாரம் செய்தான் என்று சொல்வதற்கு அல்லாஹ் கொடுத்த காசு கிடையாது, இது என்னுடைய திறமையை கொண்டு நான் சம்பாதித்தது, இதில் யாருக்கும் பங்கு கிடையாது, இது முற்றிலும் எனக்கு சொந்தமான காசு பணமாகும் என்று அகம்பாவம் கொண்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பிறகு நிச்சயதான் அவனையும் அவனுடைய செல்வத்தையும் சேர்த்து அழித்து விட்டதாக குர்ஆனில் சொல்கிறான். இப்படிதான் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு ரசூலும் தன்னுடைய உம்மத்துக்கு உபதேசம் செய்த பொழுது அந்த உபதேசத்தை ஏற்க வேண்டும் என்று அந்த நல்ல சிந்தனை வந்தவர்கள் உபதேசத்தை ஏற்று தன்னை மாற்றிக்கொண்டார்கள். அவர்கள்தான் ஒவ்வொரு காலத்தில் முஸ்லிம்களாக மாறி வந்தவர்கள். யாரெல்லாம் இவன் சொல்லி நான் என்ன கேட்பது, குறிப்பாக நான் வசதி வாய்ப்பு உள்ளவன், இவன் ஏழை என்றெல்லாம் சொன்னார்கள் அந்த சமூக மக்கள் ரசூல்மார்களை பார்த்து. நமக்கு மத்தியில் பல பெரிய பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்கள் இருக்கும் பொழுது உனக்கு மாத்திரம் எதற்காக அந்த செய்தி வந்தது என்றெல்லாம் என்னவோ பேச்சுகளை பேசி அந்த நல்லுபதேசத்தை மறுத்தார்கள். இது காஃபிர்களுடைய பழக்கம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூக மக்களை பார்த்து சொன்னதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், وَنَصَحْتُ لَكُمْ وَلَكِنْ لَا تُحِبُّونَ النَّاصِحِينَ, நான் உங்களுக்கு நல்லுபதேசம் செய்தேன், இதை தாண்டி எதுவும் எனக்கு காசோ பணமோ உங்களிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, நான் உங்களுக்கு நல்லுபதேசம் செய்தேன், அவ்வளவுதான். வலாக்கின், ஆனால் நீங்களோ லா துஹிப்பூன நாசிஹீன், நல்லுபதேசம் செய்பவர்களை நீங்கள் நேசிப்பதில்லை, விரும்புவதில்லை, நல்லுபதேசம் செய்பவர்களை வெறுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நல்லுபதேசம் செய்பவர்களை வெறுப்பது காஃபிர்களுடைய வழி. நாம் அந்த வழியில் பயணிக்கக்கூடாது. நல்லுபதேசம் செய்யப்பட்டால் அதை கேட்க வேண்டும், பிறகு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமே என்கிற ஒரு எண்ணமும் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். அடுத்ததாக அன்பானவர்களே, இப்படி நல்லுபதேசம் செய்யப்படும் பொழுது அதை ஏற்க மறுத்து தன்னுடைய தப்பை ஒப்புக்கொள்ளாமல் அகம்பாவம் கொண்டு தற்பெருமையில் ஈடுபட்டு அதை மறுத்துவிட்டு தன்னை சீர்திருத்தி கொள்ளாமலே நாம் தொடர்ந்த பாவத்தை செய்து நாளை மறுமை நாளில் கை செய்தப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. யாரெல்லாம் நல்லுபதேசம் செய்யப்படும் பொழுது அதை மறுப்பார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளில் கை செய்தப்படுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குற்றவாளிகளை பார்த்து கேட்பான், உங்களிடம் எடுத்து சொல்பவர்கள் வரவில்லையா? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்கள், நீங்கள் தவறு செய்யும் பொழுது தவறு பாவம் என்று சுட்டி காட்டக்கூடியவர்கள், நல்லுபதேசம் செய்பவர்கள் வரவில்லையா என்று கேட்க அவர்கள் சொல்வார்கள், வந்தார்கள். ஏன் இல்லை, வந்தார்கள். லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், நாங்கள் அந்த உபதேசங்களை முதலாவதாக கேட்கவே தயாரில்லை பல பேர். முதலாவதாக கேட்க வேண்டும், கேட்ட பிறகு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என அந்த குற்றவாளிகள் சொல்வார்கள். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்கள் வந்து அச்சமூட்டினார்களே, அந்த பேச்சை கேட்டு அதை நாம் பின்பற்றியிருந்தால் இப்போது நாம் நரகவாசிகளில் இருந்திருக்க மாட்டோம். அங்கு போய் என்ன செய்ய தேவையில்லை, புலம்ப தேவையில்லை. இந்த உலக வாழ்க்கையிலேயே நல்லுபதேசம் செய்யப்பட்டு அதை ஏற்றுக்கொண்டால், இங்கு ஏற்றுக்கொள்ளாமல் அங்கு போய் கேட்டிருக்கலாமே, சொல் பேச்சை கேட்டு நடந்திருந்தால் நரகவாசிகளில் நாங்கள் இருந்திருக்க மாட்டோமே என்று புலம்பி இப்படியெல்லாம் பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனவே தான் அன்பானவர்களே, நாம் தவறு செய்யும் பொழுது சில பேர் அதை சுட்டி காட்டுகிறார்கள், எடுத்து சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதை ஒரு பெரிய நியமத்தாக பார்க்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், தவறு செய்யும் பொழுது கண்டு கொள்ளாமல் இருக்கும் பலருக்கு மத்தியிலே என்னுடைய தவறை ஒருவர் எடுத்து சொல்கிறாரே, அதை சுட்டி காட்டுகிறாரே, என்னை திருத்த வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு ஒரு சகோதரரை நரக நெருப்பை நோக்கி பயணிக்க விடக்கூடாது என்று சீர்திருத்துவதற்காக வேண்டி வந்து உபதேசம் செய்கிறாரே, அல்ஹம்துலில்லாஹ் என்று உபதேசம் செய்பவர்கள் உபதேசம் செய்தால் அதை ஒரு பெரிய நியமத்தாக பார்க்க வேண்டும். இன்று பாவம் செய்தாலும்
கண்டு கொள்ளாமல் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகம். அப்படி இருக்க ஒரு தவறு செய்தால் அவன் செய்தால் எனக்கு என்ன என்று இருக்காமல், அவன் நாசமாக போனால் எனக்கு என்ன என்று இருக்காமல், தவறு செய்தால் அதை திருத்தலாமே என்று வந்து எடுத்து சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதை ஏற்க வேண்டும். அதை ஒரு பெரிய பெரிய நியமத்தாக பார்க்க வேண்டும். அறியாமை காலம் என்று சொல்கிறோமே, ஜாஹிலியா காலகட்டம், அது எப்படிப்பட்ட காலகட்டம்? அது அங்கு தவறு செய்தாலும் எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லை. ஷிர்க் செய்தாலும் இது ஷிர்க் என்று எடுத்து சொல்வதற்கு பொதுவான அளவிற்கு ஆட்கள் இல்லை. யாரோ ஆங்காங்கே யாரோ ஒருவர் என்ன செய்வார், இது தப்பு என்று சொல்வார்கள். ஆனால் பெரும்பாலும் எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லை. கலாச்சார சீரழிவுகள் இருந்தன அந்த அறியாமை காலத்தில், ஜாஹிலியா காலத்தில். ஆனால் எடுத்து சொல்வதற்கு, கல்வி எடுத்து சொல்வதற்கு யாரும் கிடையாது. அப்படி இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான். அந்த இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட நன்மை தீமை தொடர்பான விஷயங்களை அடிப்படையாக வைத்து ஒருவர் இப்படி நீங்கள் செய்வது தவறு, நீங்கள் இப்படி சொன்னது தவறு, இப்படி செய்ய வேண்டாம், தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், யாரோ ஒருவர் மறந்து அலட்சியமாக வாழும் பொழுது ஒரு நினைவூட்டல் என்கிற அடிப்படையில், ஒரு தத்கீர் என்கிற அடிப்படையில் உபதேசம் செய்பவர் ஒருவர் வந்தார், அல்ஹம்துலில்லாஹ், இப்போது தன்னை மாற்றிக்கொள்ளலாம் என்று ஒரு நல்ல எண்ணங்கள் தான் வர வேண்டுமே தவிர, உபதேசம் செய்யப்பட்டால் அந்த ஹதீஸில் ரசூல் அவர்கள் சொன்னது போல், நீ யார் எனக்கு உபதேசம் செய்வதற்கு, நீ தன்னுடைய வேலையை பார் என்கிற அந்த மனப்பான்மை, அந்த சிந்தனை வரக்கூடாது. அது தவறான போக்கு. அந்த வார்த்தையை அல்லாஹ் வெறுக்கிறான், அந்த வழிமுறை அல்லாஹ் வெறுக்கிறான். எனவே உபதேசம் செய்யப்பட்டால் அதை பெரிய ஒரு நியமத்தாக பார்க்க வேண்டும். உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய சிறந்த நண்பர் யாரெனில் நான் தவறு செய்தால் அதை சுட்டி காட்ட வேண்டும். தவறுகள் செய்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் அதில் ஒத்துழைப்பு கொடுத்து, அல்லது ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டாலும் அதை பார்த்த பிறகும் தடுக்காமல் இருப்பவர்கள் உண்மையான நண்பர்கள் கிடையாது. உண்மையான நண்பர்கள் யார் என்று சொன்னால், நண்பர் ஒரு தவறு செய்தால் என்ன செய்ய வேண்டும், நட்பு பாதிக்குமோ, நம்முடைய உறவு பாதிக்குமோ என்பதையெல்லாம் செகண்டரியாக அடுத்த விஷயமாக வைத்துக்கொண்டு அவர் தவறு செய்கிறார், அவரை திருத்த வேண்டும். திருத்தவில்லை என்று சொன்னால் அவர் பாவியாகவே வாழ்ந்து நரகத்தை நோக்கி பயணிப்பாரே என்கிற அந்த கவலையோடு திருத்த முற்படுபவர் தான் யார், உண்மையான நண்பர். எனவே உமர் பின் ஹத்தாப் சொல்கிறார்கள், என்னுடைய உண்மையான நண்பர் யாரெனில் நான் தவறு செய்தால் தட்டி கேட்க வேண்டும், உபதேசம் செய்ய வேண்டும், என்னுடைய தவறை சுட்டி காட்ட வேண்டும் என்று உமர் பின் ஹத்தாப் அவர்கள் சொல்கிறார்கள். இதேபோல்தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத் பொறுப்பை ஏற்ற பொழுது முதல் உரையை நிகழ்த்துகிறார், முதல் ஹுதுபாவை நிகழ்த்துகிறார். அப்போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களை பார்த்து சொன்ன சில வார்த்தைகள் என்னவென்றால், சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, கது உல்லீது அலைக்கும் வலஸ்து பி கைரிக்கும், நான் உங்களுக்கு பொறுப்புதாரியாக, ஹலீஃபாவாக, அமீர் முஃமினீனாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் நான் உங்களில் சிறந்தவன் கிடையாது. ஃபஇன் ரஅய்துமூனி அலா ஹக்கின் ஃபஅஈனூனி, என்னை நீங்கள் சத்தியத்தில் கண்டால், நன்மையான விஷயத்தில் கண்டால் எனக்கு உதவி செய்யுங்கள், எனக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். வஇன் ரஅய்துமூனி அலா பாத்திலின் ஃபஸத்திதூனி, என்னை அசத்தியத்தில் நீங்கள் கண்டால் என்னை சரி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். என்னை தவறு செய்வதாக நீங்கள் கண்டால் என்னை சரி செய்யுங்கள் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அத்தீஊனி மா அத்தஅத்துல்லாஹ ஃபீக்கும், நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் காலமெல்லாம் நீங்கள் என்னுடைய பேச்சை கேட்டு நடங்கள். அல்லாஹ்வுக்கு நான் மாறு செய்தால் என்னுடைய பேச்சை கேட்க வேண்டிய பொறுப்பு உங்கள் மீது கிடையாது என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு அழகாக எடுத்து சொல்கிறார்கள். இந்த மனப்பான்மை, இந்த பெருந்தன்மை நம்மிடத்தில் வர வேண்டும். தவறு சுட்டிக்காட்டப்பட்டால், தவறை சுட்டிக்காட்டியவர் என்னை விட வயதில் அல்லது கல்வியில் சிறியவராக கூட இருக்கலாம், இருந்தாலும் அவர் சுட்டிக்காட்டிய தவறு என்னிடம் இருக்கிறது என்கிற அடிப்படையில் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தையை சொல்கிறாரே, அவர் யார்? வயதிலும் பெரும்பாலான சஹாபாவை விட மூத்தவர். ஹலீஃபாவாக அவர்கள் நியமிக்கப்பட்ட சமயத்தில் 61 வயது அவருக்கு. சரி, கல்வி ரீதியாக பார்த்தால், ஈமான் அமல் ரீதியாக பார்த்தாலும் அங்கிருந்த அத்தனை பேரை விட, ஏன் அந்த நேரத்தில் பூமியில் இருந்த அத்தனை மனிதர்களை விட அபூபக்கர் சிறந்தவர். ஆனால் இருந்தாலும் கல்வியிலும் இபாதத்திலும் ஈமானிலும் சிறந்தவராக இருந்தும் இந்த வார்த்தை சொல்கிறார். ஏன்? ஒவ்வொரு மனிதரும் தவறு செய்யக்கூடியவர் தான்.
அபூபக்கர் என்று சொன்னால் அவர் தவறு செய்யாமல் இருக்க முடியாது, அவரும் தவறு செய்வார். எனவே நான் பெரியவன், அவன் சொல்லி நான் என்ன கேட்பது என்கிற அந்த சிந்தனையே தவறானது. அபூபக்கரை விட இங்கு சிறந்தவர் யாரும் இருக்க முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நான் தவறு செய்தால், என்னை நீங்கள் அசத்தியத்தில் கண்டால் என்னை சரி செய்யுங்கள், சீர்திருத்துங்கள் என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்தும் பல உதாரணங்களை காட்டலாம். ரசூல் அவர்கள் பாவம் செய்து தடுப்பது போல் உதாரணம் பார்க்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். சின்ன சின்ன பாவங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று சில அறிஞர்கள் சொல்வார்கள். ஆனால் சிறிய பாவங்கள் செய்ததாக கூட என்ன செய்ய முடியாது, ரசூலுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்காட்டு காட்ட முடியாது. தவறுகள் என்று சொல்வார்கள், மிஸ்டேக்ஸ், அதுபோன்ற தவறுகள் ரசூல் அவர்கள் செய்திருக்கிறார். அந்த தவறுகள் செய்த பொழுது சில சம்பவங்களிலே சஹாபா அந்த தவறை சுட்டி காட்டியதாகவும் அந்த தவறை ரசூல் அவர்கள் ஏற்றுக்கொண்டதாகவும் பார்க்க முடிகிறதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ظுஹர் அல்லது அஸர் தொழுகை 4 ரக்காத்துக்கு பதிலாக 2 ரக்காத் தொழ வைத்து சலாம் கொடுத்து விட்டார்கள். சலாம் கொடுத்து சில சஹாபா வேகமாக அவசரமாக பள்ளிவாசலை விட்டு வெளியேறும் விட்டார்கள். பல சஹாபாக்கள் குழப்பமாக, என்ன 2 ரக்காத் தானே தொழ வைத்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் என்ன 2 ரக்காத்தை மீண்டும் குறைத்து விட்டானா? ஆரம்பத்தில் மக்காவில் 2 ரக்காத் தான் தொழுது வந்தார்கள், ஃபர்தான தொழுகையை, அசர் மக்ரிப் இஷா எல்லாம். மதீனா வந்த பிறகுதான் அல்லாஹ் 2 4 4 3 4 என்கிற அந்த ரக்காத்து கணக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான். எனவே பழையபடி அல்லாஹ் 2 ரக்காத் என்று 4 ரக்காத் தொழுகையை 2ஆக சுருக்கி விட்டானா அல்லது ரசூல் அவர்கள் மறந்து விட்டார்களா என்று குழப்பமாகவே நிற்கும் பொழுது ஒரு சஹாபி முன்வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் 2 ரக்காத்தை சுருக்கி விட்டானா என்று கேட்க, இல்லையே, அல்லாஹ் தொழுகையை சுருக்கவில்லையே. அப்படின்றால் யா ரசூலல்லாஹ், நீங்கள் 2 ரக்காத் தான் தொழ வைத்தீர்கள், 2 ரக்காத்தை மறந்து விட்டீர்கள் என்று சொல்ல, இல்லையே, நான் மறக்கவில்லையே, அல்லாஹ் 2 ரக்காத்தை சுருக்கவும் இல்லை, நான் மறக்கவும் இல்லை, நான் சரியாக தான் தொழ வைத்திருக்கிறேன் என்று ரசூலுக்கு பட்டதை அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னார்கள். ஆனால் அந்த சஹாபி துல்யதைன் என்கிற அந்த சஹாபி ரசூல் செய்த அந்த தவறை, அந்த மறதியை சுட்டி காட்டியதும் சுற்றி இந்த சஹாபாவும், ஆம் யா ரசூலல்லாஹ், துல்யதைன் சொல்வதுதான் சரி, நீங்கள் 2 ரக்காத் தான் தொழ வைத்தீர்கள் என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன்தான். சில சமயம் எனக்கும் மறதி ஏற்படும், மிஸ்டேக், தவறு நான் செய்வேன். அப்படி நான் தவறு செய்து விட்டால் அல்லது மறந்து விட்டால் நீங்கள் சுட்டி காட்டுங்கள். இந்த பெருந்தன்மை நம்மிடத்தில் வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த நபரே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட நபியே ரசூலை சஹாபாவை பார்த்து சொல்கிறார், நானும் ஒரு மனிதன்தான், நானும் சில சமயம் தவறு செய்து விடுகிறேன், எனக்கும் மறதி ஏற்படுகிறது. அப்படி மறந்து விட்டாலோ தவறு செய்தாலோ நீங்கள் சுட்டி காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது 4வது ரக்காத்தை நடத்தி தொழுகை நடத்தி பிறகு சஜ்தா சஹு செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்தார்கள். எனவே இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இன்னும் பல உதாரணங்களை நம்மால் எடுக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி அது தவறாக இருக்க சஹாபாதை சுட்டி காட்டி இருக்க நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருந்தன்மையோடு அதை ஏற்றுக்கொள்வார்கள். இவன் சொல்லி நான் என்ன கேட்பது என்று யோசிப்பது சரியாக இருந்தால் அப்படி யோசிப்பதற்கு மிக தகுந்த நபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். ஏனெனில் அத்தனை மனிதர்களும் ரசூலுக்கு அடுத்துதான். சின்னவன், என்னை விட சிறியவன் கல்வியிலோ வயதிலோ, அவன் சொல்லி நான் என்ன கேட்பது என்னத வயதை, கல்வியை அல்லது அந்தஸ்தை, செல்வத்தை அடிப்படையாக வைத்து இப்படி யோசிப்பது சரியான ஒரு விஷயமாக இருந்தால் ரசூல் அவர்கள் அப்படி யோசித்திருப்பார். ஆனால் ரசூல் அவர்கள் எப்படி சொல்லவில்லை, மாறாக என்னை தவறு செய்வதாக நீங்கள் கண்டால் சுட்டி காட்டுங்கள் என்றுதான் சொன்னார்கள். அதே வழியில் தான் அபூபக்கரும் பயணிக்கிறார், அதே வழியில்தான் உமர் பின் ஹத்தாபும் பயணித்தார்கள். நாமும் அந்த வழியில்தான் இருக்க வேண்டும். தவறு சுட்டி காட்டப்பட்டால் உடனே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இவ்வாறு தவறு சுட்டி காட்டி அதை நாம் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிச்சயமாக வரலாம். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், விட்டு இறை விசுவாசிகளுக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள், நிச்சயமாக நல்லுபதேசம் இறை விசுவாசிகளுக்கு பயன் தரும். சுட்டி காட்டாமலே இருக்க நாம் தொடர்ந்து பாவம் செய்யும் பொழுது ஒருவர் வந்து நமக்கு அந்த தவறை சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை திருத்த விரும்புகிறான் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு, அடையாளம் அது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எப்படி அந்த பாவத்தில் விடவில்லை. பாவத்தை தொடர்ந்து நாம் செய்து வருகிறோம்.
ஒருவர் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் செய்வது தவறு என்று சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஏதோ என்னை திருத்த வேண்டும் என்று ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார். அலட்சியத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறான் என்று அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு பெருந்தன்மையோடு அந்த நசீஹத்தை ஏற்றுக்கொண்டு நசீஹத் செய்தவருக்கு ஜஸாக் அல்லாஹ் என்று நன்றியை தெரிவித்து கொண்டு அந்த நல்லுபதேசத்துக்கு ஏற்ப தன்னை மாற்ற முயற்சிக்க வேண்டும். ஒரு சகோதரர், எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இந்த வட்டி இதெல்லாம் ஹராம் என்றெல்லாம் ஆரம்பத்தில் தெரியாது. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான ஒரு வழிமுறையில் வருவதற்கு முன்பாக குர்ஆன் ஹதீஸில் இல்லாத மக்கள் எல்லாம் அவர்களுக்கு என்ன மார்க்க சட்டங்கள் பெரிய அளவில் தெரியுமா? அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் என்னது? தொழுகை, நோன்பு, திக்ரு, துவா, குர்ஆன். அது விட்டால் இஸ்லாத்தில் இல்லாத தர்கா வணக்கங்கள், பிதஅத்துகள், அந்த பிதத்தை எல்லாம் சரியாக செய்வார்கள் விடாமல். ஆனால் மார்க்க சட்டங்கள்லாம் பெரிய அளவில் அந்த மக்களுக்கு எல்லாம் தெரியாது. ஏன்னா அந்த வழியில் இருக்கும் பொழுது எனக்கு வட்டி ஹராம் என்பதே தெரியாது. இந்த பேங்க்கிலிருந்து லோன் வாங்கி வீடு கட்டுவது அல்லது பேங்க்கிலிருந்து லோன் வாங்கி வண்டி வாங்குவது இதெல்லாம் ஹராம் என்று தெரியாத காலத்தில் பேங்க்கிலிருந்து லோன் வாங்கி நான் ஒரு ஃப்ளாட்டை விலைக்கு வாங்கினேன். அடுத்து ஒரு வகுப்புக்கு, ஒரு கிளாஸுக்கு செல்கிறார். அந்த வகுப்பு நடத்தக்கூடிய ஆசிரியருக்கு ஒரு கட்டத்தில் இவரே சொல்லி இந்த செய்தி தெரிய வந்தது. லோன் வாங்கி வீடு வாங்கியிருக்கிறார், ஃப்ளாட் வாங்கியிருக்கிறார் என்று தெரிந்ததும் அவர் என்ன செய்தார்கள்? இனிமேல் நீங்கள் என்னோடு பேசக்கூடாது என்று பேச்சை நிப்பாட்டி விட்டார். அடுத்து அந்த சகோதரர் சொல்கிறார், ஆசிரியர் என்பது மட்டுமல்லாமல் ஒரு நண்பர் போர் பழகி கொண்டிருந்தவர். அவர் நம்முடைய வீட்டுக்கு வருவார், நாங்கள் அவருடைய வீட்டுக்கு செல்வோம். எனக்கும் அவருக்கும் மத்தியில் நல்ல பழக்க வழக்கங்கள், அவருடைய மனைவிக்கும் என்னுடைய மனைவிக்கும் மத்தியிலே நல்ல பழக்க வழக்கங்கள். இப்படி ஃப்ரெண்ட்லியாக நாம் பயணித்து கொண்டு இருக்க இந்த செய்தியை சொன்னதும் என்னோடு பேசாதீர்கள் என்று சொல்லிவிட்டார். அடுத்து ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுப்பதில்லை. இப்படி பல நாட்கள் பேசாமல் இருக்க ஒரு முறை ஃபோன் அடிக்க அவர்கள் எடுத்தார்கள். அப்போது சொன்னார்கள், மறுபடியும் நாங்கள் எல்லோரும் நண்பர்களாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வட்டியுடைய விஷயத்தை எல்லாம் சீக்கிரமாக நீங்கள் முடித்து விட வேண்டும். உங்களிடம் இருக்கிற காசு, நகை, கடன் என்று ஏதாவது வாங்கி அந்த வட்டியுடைய விஷயத்தை முடித்து விடுங்கள், அடுத்து நார்மலாக நாங்கள் இருக்கலாம் என்று சொன்னார்கள். அதே போல் அவரும் என்ன செய்தார்களாம், முயற்சி செய்து சில நாட்களில் அந்த லோனுடைய விஷயத்தை எல்லாம் கதையெல்லாம் முடித்து விட்டு அவர்கள் சொன்னார்கள், இந்த லோனை முடிப்பதற்கு நான் முயற்சி எடுத்த பொழுது அல்லாஹுடைய உதவியும் எனக்கு கிடைத்தது. எதிர்பாராத விதத்திலெல்லாம் அல்லாஹ் அந்த காரியத்தை இலகுவாக்கினான். அப்படி பெரிய ஒரு பாவத்திலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு பாடம் நடத்திய அந்த ஆசிரியர் என்னை காப்பாற்றினார் என்று அந்த விஷயத்தை பதிவு செய்தார்கள். இப்படி அல்லாஹ் நம்மை திருத்த விரும்புகிறான். ஒரு பாவத்தை விட்டு, ஒரு நம்முடைய அழிவை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க விரும்புகிறான். எனவேதான் இந்த சகோதரனுக்கு வந்து எனக்கு உபதேசம் செய்தார்கள் என்று அந்த உபதேசத்தை சீரியஸாக எடுத்துக்கொண்டு தன்னை மாற்றுவதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக, அல்லாஹுடைய ஒரு ரிமைண்டராக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், நினைவூட்டலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் சொல்ல போனால் என்னது, வெற்றிக்கான வழி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயம்தான் என்னது, வெற்றிக்கு உத்திரவாதம் தரக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். எந்த சூறாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்கிறான்? உபதேசம் செய்வது, உபதேசத்தை ஏற்றுக்கொள்வது வெற்றிக்கான வழி, வெற்றிக்கு உத்திரவாதம் தரக்கூடிய ஒரு அம்சம் என்பதை அல்லாஹ் எந்த அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான்? சூரத்துல் அஸ்ர், அஸ்ர் அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான், இல்லல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டு, வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, நல்லறங்கள் செய்து, வதவாஸௌ பில் ஹக், சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து, வதவாஸௌ பிஸ் ஸப்ர், பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்பவர்களை தவிர. எனவே வெற்றிக்கு உத்திரவாதம் தரக்கூடிய 4 அம்சங்களில் ஒரு முக்கியமான அம்சம்தான் என்னது, நான் தவறு செய்தால் நீங்கள் என்னை திருத்த முயற்சிக்க வேண்டும், நீங்கள் தவறு செய்தால் நான் அதை எடுத்து சொல்ல வேண்டும். சத்தியத்தை கொண்டு, நன்மையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்வது என்னது, இது இந்த உம்மத்துடைய மக்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை கடைபிடித்தால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும், கை சேதத்தை விட்டு தன்னை பாதுகாக்க முடியும் என்கிற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவில் அதை வலியுறுத்துகிறான். எனவே உபதேசம் செய்யப்பட்டால் என்ன செய்யக்கூடாது, அவன் சொல்லி நான் ஏன் கேட்க வேண்டும், அவன் என்ன உத்தம ஒரு மலக்கு மாதிரி வாழக்கூடியவனா,
அவன் தவறு செய்யவில்லையா, 1008 பிரச்சனைகள் அவனிடத்தில் இருக்கிறது, அவன் எனக்கு உபதேசம் செய்வதற்கு தகுதியே இல்லாதவன் என்றெல்லாம் யோசிக்கக்கூடாது. நான் செய்யக்கூடிய தவறை நீங்கள் செய்யாமல் இருப்பீர்கள், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தவறை நான் செய்யாமல் இருப்பேன். எனவே உங்களுடைய தவறை சுட்டிக்காட்டினால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் செய்யக்கூடிய தவறை நீங்கள் சுட்டிக்காட்டினால் அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இறை விசுவாசிகளுடைய அம்சமாகும். நல்லுபதேசத்தை வெறுப்பதோ அதை மறுப்பதோ அகம்பாவம் கொள்வதோ இது தீயவர்களுடைய காஃபிர்களுடைய வழி என்பதாக நாம் பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வெற்றிக்கான வழியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அஸர் அத்தியாயத்திலே சுட்டி காட்டியது போல் ஒருவருக்கொருவர் சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் நல்லுபதேசம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நாம் தவறு செய்தால் பாவம் செய்தால் அதை சகோதரர்கள் சுட்டி காட்டும் பொழுது பெருந்தன்மையோடு அந்த தவறை உணர்ந்து அந்த உபதேசத்தையும் ஏற்றுக்கொண்டு தன்னை சீர்திருத்தி கொள்ள வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. தன்னை சீர்திருத்தி கொள்வதற்கான பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.